ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு குளோபல் ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அது இந்தியனைஸ்டு வெர்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் கார் வாங்குறவங்க கண்டிப்பாக அவங்களோட சேஃப்டி, கம்ஃபர்ட், அந்த ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒரு குளோபலாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி எஸ்யூவிஸோட ட்ரெண்டில் இருக்கிறோம். பீப்புள் எஸ்யூவிஸ் நிறைய வாங்குறாங்க. அதில் ஒரு 50 லட்ச ரூபாய்க்குள்ள குளோபல் எஸ்யூவிஸ்ன்னு சொல்கிறது கம்மி தான். அந்த கம்மியில் முன்னாடி இருந்தது இப்போ திருப்பி ஒரு ரிஃப்ரெஷோட வந்திருக்கிறது பார்த்தோம்னா கோடியாக் 2025 நம்ம கூட இருக்குது. இது ஒரு குளோபல் எஸ்யூவி. ஏன் இது குளோபல்னு சொல்லக்கூடிய டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம்? இந்தியன் மார்க்கெட்டில் கரண்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 50 லேக்ஸுக்கு உள்ளே பார்க்குற அந்த சரௌண்டிங்கில் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பையர்ஸுக்கு எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்ன இருக்குன்னு அதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறோம். கோயம்புத்தூரில் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி வந்திருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கோடியாக்கில் தான். ஆக்சுவலி எஸ்ஜிஏ குரூப் தான் நமக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்கான இன்வைட் கொடுத்தது. அதில் முதல்ல நம்ம ஸ்கோடா பண்ணுறோம், வேறு பிராண்ட்ஸும் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கோடா கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, காம்படிட்டிவ் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். அவங்களோட டீலர்ஷிப் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த நம்பர் பார்க்க முடியும். ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது, இந்த வெஹிக்கிள் எங்களுக்கு ரிவ்யூ பண்ண இவ்வளோ நாளும் கிடைக்கல. அதனால தான் கோடியாக்கோடைய ஃபஸ்ட் ஹேண்ட் ரிவ்யூ நம்ம இவ்வளோ நாளும் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆச்சுது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. வெஹிக்கிள் கொடுத்ததுக்கு எஸ்ஜிஏ குரூப்புக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ கோடியாக்குன்னு சொல்லக்கூடிய 2016 குளோபலி விற்கக்கூடிய ஒரு மாடல். 9 லட்சம் யூனிட்ஸ் வந்து குளோபலி விற்றுருக்கு. அதில் 10,000 யூனிட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்கோடாவில் கோடியாக்கு வந்து டீசல் TDI 2 லிட்டர் டீசலோட இருந்த காலகட்டத்திலேயே முதல் ஜென்ரேஷன் நம்ம மார்க்கெட்டில் நிறைய பார்க்க முடியும். ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கோடியாக். அதாவது நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லேயே அந்த குளோபல் கார்னு சொல்லக்கூடிய விஷயம் பேசுனதுக்கான காரணமே, இந்தியாவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஐட்ரேஷன் அப்படி வராது, நிறைய ஆல்ட்ரேஷன்ஸோட வரும். இல்லை குளோபலி ஒரு 5th ஜென்ரேஷன் இருக்குன்னா இந்தியாவில் 4th ஜென்ரேஷன் வித்துட்டு இருக்கும். சில டைம் 4th ஜென்ரேஷனும் விற்கும், 5th ஜென்ரேஷன் இந்தியாவில் விற்கும். அப்படியெல்லாம் பழைய கதைகள் இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. செகண்ட் ஜென்ரேஷன் யூரோப்பில் என்ன விற்குதோ அது அப்படி இந்தியன் மார்க்கெட்டில் வந்திருக்கு. இப்போ நமக்கு ஸ்கோடா தெரியும், ஃபோக்ஸ்வேகன் குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. இந்தியாவில் வந்து ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடியது ஒரே என்டிட்டியாக தான் இப்போ இருக்குது. இது நான் முதலே சொன்ன மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, ஃபுல்லாக வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ஜெனரேஷன் அப்டேட். இப்போ ஆக்சுவலி நமக்கு இதோட சேசிஸ் பற்றி தெரியும். எம்கியூபின்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து இந்தியாவில் எம்கியூபி A0iN இருக்கிறதுனால எம்கியூபி தெரியும். ஒரு குளோபல் மாடுலார் ஒரு மேட்ரிக்ஸ் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து எம்கியூபி ஈவோன்னு சொல்லக்கூடிய சீரீஸில் தான் இந்த பர்டிகுலர் மாடல் இருக்கும் கோடியாக்கு வந்து. ஏன்னா இது அந்த இந்தியாவுக்காக எந்த ஸ்பெசிஃபைடு சேஞ்சும் பண்ணாமல் அது அப்படி இந்தியாவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இது அசம்பிள்டு இன் இந்தியாவில் அசம்பிள் பண்ணப்பட்ட மாடல். ஒரு 1820 கிலோகிராம்லேருந்து 1850 கிலோகிராம் வரைக்கும் இதோடைய கேர்வ் போயிட்டு இருக்கும். மோனோகாக் சேசிஸ், பேசிக்கலி ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கும். ரியர் வீலுக்கும் ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி 4x4க்கான ஒரு சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக சொல்ல முடியும். நமக்கு தெரியும் யூரோப்பியன் கார்ஸில் இந்த ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் எல்லாமே வந்து சேஃப்டி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸ்கோடாவுடைய கார்ஸ் வந்து கொஞ்சம் டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்கும்போது சேஃப்டிக்கு எந்த குறையும் இருக்காது. யூரோப்பியன் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கும். 9 ஏர்பேக்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ இந்த கோடியாக் 2025 பார்த்தோம்னா 2 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்போர்ட் லைன் அண்ட் எல்என்கே நமக்கு தெரியும். லாரல் அண்ட் கிளமன் சொல்லக்கூடியது எப்போவுமே அவங்களோட டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டில் இருக்கும். கலர் ஸ்கீம்ஸ் நிறைய கலர் இருக்குது. மூன் ஒயிட் மெட்டாலிக்னு சொல்லக்கூடிய கலர் வந்து நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது. இது எல்என்கே வேரியன்ட். எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். நம்ம இதை பார்த்த உடனே நமக்கு கோடியாக்குன்னு தெரியும். ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸும் இந்த ஃப்ரண்ட் லுக்கும் ஆல்ரெடி கோடியாக்கோடைய அந்த ரிசம்பிளன்ஸ்லேயே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹைலைட் பார்த்தோன்னா இந்த ட்ரெப்பிசாடல் கிரில். ஏன்னா இதை சுற்றி ஒரு பார்டரிங் ப்ளஸ் இலுமினேஷன் சொல்லி ஒரு நியூவர் ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரிப்ஸ் எல்லாமே ஸ்கோடாவுடைய அந்த கிரில் தான் காட்டுது. ஒரு பிரஸ்ட் அலுமினியம் எஃபெக்டில் இருக்குது. கூட இது கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் கன்சோல், இதில் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் டிஆர்எல்ஸ் வருது. கீழே ஒரு செட்டப்பில் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஏர் கர்டன் இருக்குது. இந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்கல்ப்சர்டாக பம்பரில் இருக்கும். இதில் ஒரு ஆக்டிவ் ஏர் கட்டன் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து இந்த லோவர் போர்ஷன் ஏடாமில் இருக்குது. நம்ம வந்து ஏரோடைனமிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ட்ராகை குறைக்கிறதுக்காக இப்போ ஓப்பனாக இருக்குது. நம்ம வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது அது ஓப்பன் க்ளோஸ் ஆகிரும்.
ப்ளஸ் இதில் ஒரு பாடி ஸ்கர்ட் மாதிரி ஒரு லோவர் போர்ஷனில் ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். கூட நம்ம ஸ்கோடா கார்ஸில் லோகோவுடைய பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிங்கில் இந்த போர்ஷனில் ஒரு கனெக்டிவிட்டியில் வருது. பானட்டோட டிசைன் வந்து சைடில் பார்த்தா ஒரு கிளாம்ஷெல் பானட் மாதிரி இருக்குது, ஆனால் கிளாம்ஷெல் கிடையாது. ஆனால் நிறைய க்ரீஸ் லைன்ஸ் மசில் லைன்ஸோடு இருக்குது. இந்த போர்ஷனில் ஒரு நல்ல கிங்க் வந்து ஒரு கேரக்டரை கொடுக்கும். சைடில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய காருக்கான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு எஸ்யூவியோடைய ஒரு கரெக்டான ஒரு சைஸ் இருக்குது. 4.8 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கும். 59 மில்லிமீட்டர் லெங்த் வந்து பழைய மாடல்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 2791 மில்லிமீட்டர் பார்த்தோன்னா வீல் பேஸ் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நம்ம இது ஒரு பெரிய கார் செக்மெண்ட்டாக சொல்லுவோம். ஆனால் யூரோப்பில் பார்த்தோன்னா இதுதான் அந்த என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி செக்மெண்ட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ஓவர்ஹேங் ஆகட்டும், ரியர் ஓவர்ஹேங் எல்லாமே வந்து யூனிஃபார்மாக இருக்கும். கூட நீங்கள் ஷட் லைன்ஸ், பேனல் கேப்ஸ் எல்லாமே யூனிஃபார்மாக ப்ரீமியமாக இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பழைய கோடியாக் வந்து ஷார்ப் எட்ஜஸோட ரொம்ப பாக்ஸியாக நமக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் சட்டிலானது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஷோல்டர் லைன் நல்ல ஹெவியாக இருந்தாலும் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அது மேபி எனக்கு ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு வீல் ஆர்ச்சஸ், இந்த ஸ்கொயர்டு வீல் ஆர்ச்சஸ் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எஸ்யூவியோட சைஸுக்கு தான் கரெக்டாக இருக்குது. அது பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது. லோவர் போர்ஷனில் வந்து அந்த ரன்னர் போர்டு இருக்கிற ஏரியாலையும் பிளாஸ்டிக் வந்து இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் டோர்ஸ், கூட வந்து இந்த டோர் ப்ரொடெக்டர் வந்து மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட் இருக்குது. ஒரு 11 டிகிரி வரைக்கும் நம்ம டோரை ஓப்பன் பண்ணும்போது அது வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளையும் பெயிண்ட் சிப் ஆகாமல் காப்பாற்றும், நம்ம வெஹிக்கிளையும் காப்பாற்றும். சாஃப்ட் க்ளோஸில் இருக்கும் பார்த்தீங்களா, சாஃப்ட் க்ளோஸாக ஒர்க் ஆகுது. கூட நீங்கள் பாருங்கள், அந்த ஃப்ரண்டில் நம்ம பார்த்த அந்த ஏர் வெண்ட் வந்து இந்த போர்ஷனில் ஓப்பன் ஆகுது. அப்படின்னா இது 2 ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். டயருக்கான கூலிங் ஃபங்க்ஷனையும் கொடுக்கும், ஏரை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ஏரோடைனமிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த அலாய் வீல்ஸோட டிசைனுக்கு வந்து மஸ்ஸினோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து மெட்டல், இது வந்து நம்ம ஈவிஸில் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக். ஆக்சுவலி இது ஏன் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து ட்ராகை கம்மி பண்ணி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் உண்மையிலே வந்து நம்ம ஈவிஸில் இதை பார்த்தாலே ஸ்லைட்டாக போரிங்காக இருக்கும். இந்த காருக்கு அது இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து லேடனில் 155 மில்லிமீட்டர் வந்து ஒஸ்ட் கேஸில் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக அன்லேடனில் இன்னும் இருக்கும். லேடனை பொறுத்தவரையில் நமக்கு தாராளம் தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்குது. டிஎல்ஓ பெரிய டிஎல்ஓ, இது ஆக்சுவலி ஒரு 7 சீட்டர் மாடல், 3 ரோ இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி. ரூஃப் ரெயில்ஸ் வந்து ஃப்ளஷ் ஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன் ரூஃப் இருக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் ஒரு ஸ்பாய்லர் எஃபெக்ட் இருக்குது. சி ஷேப்பில் டெயில் லேம்ப் கன்சோல் இருக்குது. ஆக்சுவலி இந்த பீஸ் வந்து இலுமினேட்டட் கிடையாது, நம்ம ரீசெண்டான இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸோட ஃபீல் இருக்குது. ஸ்கோடாவுடைய டிப்பிக்கல் லெட்டரிங் கோடியாக் இருக்குது. 4x4 அந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து மீன் பண்ணுறது. ஃப்ளஷ் ஃபிட்டான பார்க்கிங் சென்சர்ஸ், கேமரா வந்து இதுக்குள்ளே நீட்டாக டக்கின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி 360க்கான கேமரா பார்த்தோன்னா இந்த போர்ஷனில் இதில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் வரும். ஆக்சுவலி இந்த காரை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு மோனோகாக்கில் ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்ட்ஸில் இருக்குது, மாடர்னாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஜென் அக்ரெசிவாக இருந்து இது கொஞ்சம் சட்டிலாக இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா 786 லிட்டர் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ். ஏன்னா 3வது ரோவை ஃப்ளிப் பண்ணோன்னா 786 லிட்டர் இருக்கும். செகண்ட் ரோவை ஃப்ளிப் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்போ இப்படி நம்ம ரெண்டையும் ஃப்ளிப் பண்ணோன்னா 1976 லிட்டருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பேசிக்கலி 281 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்கும் 3வது ரோ அப் பண்ணோன்னா. நீங்கள் யூரோப்பில் பார்த்தோன்னா இந்த எஸ்டேட் கார்ஸுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் அக்டாவியா காம்பி பார்த்தவங்களுக்கு தெரியும், அது வந்து பேக்கில் சைக்கிள் எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு, அவங்க கேம்பிங் போகிறதுக்கான பொருளுக்கெல்லாம் பார்த்தோன்னா 2 பேர் தான் அந்த காரில் மேக்ஸிமம் போவாங்க. அப்படி பார்த்தோன்னா இப்போ ஒரு கோடியாக் வச்சுருக்கிறவங்க ஒரு 2 பீப்புள் தான் இருக்காங்க. இந்த 3 ரோவையும் ஃப்ளாட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் இதில் வச்சுருக்காங்க. கூட இதில் வந்து ஒரு லோடிங் ட்ரையும் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். நம்ம கோடியாக்கோட இன்டீரியர் பார்க்கலாம். மாடர்னாக சஸ்டைனபிள் மெட்டீரியலோட பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது அது தெரியுது. மாடர்ன் இந்த சென்ஸ் வந்து நம்ம சடனாக பார்த்தாலே நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, ஒரு டச் இது மாதிரியே நமக்கு டிஸ்பிளே இருக்கக்கூடிய ரோட்டரி நாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் மாடர்னிட்டி இருக்குது. இந்த சஸ்டைனபிலிட்டினா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்டில் குளோபலி இருக்கிறதுல இதில் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காக்னாக் ப்ரௌன்னு சொல்லக்கூடிய கலரில்
அதே மாதிரி வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷன் பாருங்களேன், ஒரு சாஃப்டான மெட்டீரியல். இதுதான் நம்ம சாஃப்ட் டச் டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம்னா இதுதான் எக்ஸாக்ட்லி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒரு லெதரோட ஸ்டைலில் இருக்குது. கூட இதுலேயும் அந்த ஸ்டிச் எல்லாம் இது ஒரிஜினல். இந்த மெட்டீரியல் என்னவோ அதே மெட்டீரியல் தான், ஸ்டிச் எல்லாம் ஒரிஜினல் த்ரெட் தான். இது 100% லெதரேட்டான்னு கேட்டால் எனக்கு தெரியாதான். அவங்க வந்து காக்னாக் ப்ரௌன் லெதர்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. கூட நீங்கள் இது பாருங்கள், இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஃபெல்ட் லைனர் ஒரு போர்ஷன், இதில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இருக்குது. இந்த ஏசி வென்ஸை சுற்றி, இந்த கிராஷ் பேடை சுற்றி வந்து ஒரு ப்ரஷ்ட் அலுமினியமில் ஒரு பார்டரிங் இருக்குது. இதில் வந்து ஒரு லைட் பார்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, இன்டீரியரில் நம்ம அந்த மூட் லைட்டிங்காக இருக்கிறது. இதே சாஃப்ட் டச் மெட்டீரியல் இந்த போர்ஷனில் இருக்குது. இங்கே ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் இருக்குது, இதுவும் ஒரு சாஃப்டான ஓப்பன் க்ளோஸ் கான்செப்டில் இருக்கும். இங்கே உள்ளே வந்தாலே அந்த ப்ரீமியம்னஸ் நல்லாவே தெரியும். இதில் வந்து ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதுக்கான ஒரு ஆன் ஆஃப் பட்டன், இதில் ஒரு டச் எனேபிள், ஏசி வென்ஸ் எல்லாம் ஸ்லீக்காக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்குது. ஏசி வென்ஸை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரோட்டரி நாபில் இப்போ வந்து ஃபுல் ஓப்பன், இப்போ வந்து இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட், இது வந்து ஃபுல்லி ஓப்பன். நமக்கு அது ஃபீல் ஆகுது. அப்போ அது சுவிட்ச் மாதிரியே அது ஒர்க் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸில் தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் இருக்குது, இதுலேயும் அந்த லெதரோடைய ஒரு போர்ஷன் இருக்குது. நல்ல புட்டுகதர் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பற்றி நான் ரெண்டாவது வரேன். அதுக்குள்ளே வந்து 2 மொபைல் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு டேம்பர் டோர் இருக்குது, சி டைப் சார்ஜிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே கிளீனர்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த வெஹிக்கிள் அது இல்லை. நீங்கள் ஒரு ஃபூட்டேஜ் பார்க்குறீங்க, அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட்டான 2 காயின் ஹோல்டர் வச்சுருக்காங்க. அது ரேட்டில் ஆகாமல் இருக்கும். மூவபிள் ஆம்ரெஸ்ட், இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ வைக்கிறதுக்கு, அவங்களுடைய ஸ்மார்ட் இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்லாம் இதில் கொடுத்துருக்கேன். இதை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி வைக்க முடியும், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும். டீப்பான ஒரு ஆம்ரெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்குது. இங்கே சீட்ஸ் வந்து ஒரு ஃபேக்டர். ஸ்போர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல சீட்ஸ் இருக்கும். இந்த எல்என்கேல வந்து இந்த சீட் இருக்கும். சீட்டோடைய சைஸை பாருங்களேன், நல்ல போல்ஸ்ட்ரிங் சைடில் ஆகட்டும், கீழே போர்ஷனில் ஆகட்டும். கூட இந்த எக்ஸ்டெண்டர் இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் இருக்குது. நம்ம லாங் ட்ரைவ்ஸில் போகும்போது க்ரூயிஸை போட்டுக்கிட்டு நம்ம அப்படி உட்காந்தோன்னா தை சப்போர்ட்டோடு அப்படி உட்கார முடியும். அது நல்ல ஒரு கான்செப்ட். கூட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக எர்கனாமிக்கலி நம்மளை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பிளாக்ல அது ஒரு ஸ்போர்ட்டி நேச்சரில் ஸ்போர்ட் லைனில் அந்த சீட்ஸ் இருக்கும். அதோட இமேஜை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். எனக்கு இதில் மொத்தமாக பிடிச்சதில் ஒரு மெயின் ஏரியாவே இந்த ரூஃப் லைனரோட குவாலிட்டி தான். அதுலேயே வந்து ஒரு ஊவன் ஃபேப்ரிக், அதில் வந்து நம்ம டச் பண்ணும்போது உள்ள ஒரு ஃபார்ம் லேயரோட நல்ல ப்ரீமியமாக இருக்குது. டச் எனேபிள்டு, இப்போ பாருங்கள், டச் எனேபிள்டு வந்து சன்ரூஃபுக்கான பேட் ஆப்ரேஷன்ஸ். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்களா ஒரு லைட்டான ஒரு பேட் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஹீட் வந்து உள்ளே வருது, லைட்டும் உள்ளே வருது. ஏன்னா கோடியாக்கு பெருசாக விற்கக்கூடிய ஏரியாவில் மேக்ஸிமம் ஒரு 30 டிகிரிக்கு மேலே அங்கே சம்மர்லேயே பீக்கில் இருக்காது. ஏன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற ஏரியா தான். அதனால தான் இப்படி லைட்டாக வச்சுருக்காங்க. நம்ம ஊருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்சுலேஷன் இன்னும் பெட்டராக தேவைப்படுது. ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்னர் லேயரில் வந்து சன் கூலெல்லாம் இதுக்காகவே ஒட்டுறாங்க. சீட்ஸ் பற்றி சொல்லும்போது இதில் வந்து மசாஜிங் ஃபங்க்ஷன் இருக்குது, வென்டிலேஷன் இருக்குது, நம்மளுடைய லம்பார் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மெமரி சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல ப்ரீமியமாக நல்ல ஃபீலாகவே நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்க முடியும். இதில் எல்லாம் சுவிட்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. 3 மெமரி இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீல் நமக்கு ரொம்ப காமனாக பழக்கமானது தான். ஸ்கோடாவோட டிப்பிக்கல் ஸ்டியரிங் வீல் 2 ஸ்போக்கில் இருக்கும். இதில் வந்து எம்ஐடிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம சில கார்ஸ் வந்து டிரைவருக்கு வந்து ஒரு 8 வே அட்ஜஸ்டபிள் இருக்குது, ஆனால் கோ டிரைவருக்கு வந்து 6 வே தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு யூரோப்பியன் கார். லெஃப்ட் சைடு தான் இதோடைய ப்ரைமரி செல்லிங் பாயிண்டில் இருக்கிற டிரைவர் சீட். அதனால் இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது இதுலையும் இருக்குது. ஹீட்டிங், கூலிங் எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே இந்த ரோட்டரி நாப்ஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு டீட்டெயிலாக வருவோம். இதில் பார்த்தோன்னா 12 இன்ச்சில் வந்து ஒரு விர்ச்சுவல் காக்பிட் இருக்குது. நமக்கு தேவையான எல்லா டிரைவ் இன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா கூட நம்ம வந்து மேப்ஸோட பார்க்க முடியும். பார்க்கிங் பிரேக்குக்கான பாயிண்ட் இந்த பாயிண்டில் இருக்குது. பெடல் ஸ்பேஸிங் நீட்டாக சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு லெஃப்ட் ஃபுட்டை வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ரீமியம்னஸில் எந்த குறையுமே கிடையாது. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஊஃபர் வரும். இப்போ இந்த டயல்ஸ், இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை ஸ்மார்ட் டயல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம வெறுமனே இதை பார்த்தோன்னா நம்ம ரெகுலர் காரில் இருக்கிறது மாதிரி ஒரு மேனுவலி இப்படி ரொட்டேட் பண்ணி ஒர்க் ஆகுறதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலி இதில் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு புஷ் பண்ணும்போது ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன புஷ் பண்ணுறோமோ, இதில் வந்து இப்போ வெண்டிலேட்டர் சீட் வருது,
இதில் வந்து ஏசிக்கான டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து ஹீட்டட் சீட் வருது. இப்போ நீங்கள் வெண்டிலேட்டட் சீட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். இப்படி எல்லாமே இதில் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்மார்ட் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஒரு ஆப்ஷன் வருது. இப்படி ஒவ்வொரு நீங்கள் டிரைவ் மோட் செலெக்ஷன் ஆகலாம், டிரைவிங் ப்ரொஃபைல் ஆகலாம். டிரைவர் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே டச்சும் நமக்கு தேவை. ஆனால் டச் இல்லாமலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு அந்த ஒரு டாக்டைல் ஃபீல் வேணும்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நம்ம அங்கே பார்த்தது மாதிரி இந்த டிரைவருக்கான கண்ட்ரோல்ஸில் இருக்குது. ஏன்னா இது டியூல் ஜோன் ஏசி, பின்னாடியும் ஒரு ஜோன் ஏசி இருக்கும். இது ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து நியூ ஜென்ரேஷன் கார்ஸில் வந்து அந்த ஒரிஜினல் அந்த ஒரு ஃபீலை நம்ம மிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து இதில் ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 12.9 இன்ச் வந்து ஆக்சுவலி சொன்னால் ஒரு 13 இன்ச் சைஸுக்கு ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஒரு ஐபேட் இல்லை ஒரு டேப் லைக் லுக்கில் இருக்குது. டே டைம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. டச் சென்சிட்டிவிட்டியும் ஓகே தான். நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்கிறதா எல்லா கண்ட்ரோல்ஸுமே இதில் நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலி இந்த வெஹிக்கிளை பார்த்தோன்னா அட்டென்ஷன் மானிட்டர், ட்ரௌசினஸ் மானிட்டர்லாம் இருக்குது. நம்ம டிரைவிங்கில் பேசலாம். இப்படி ஒவ்வொன்றா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வெஹிக்கிள் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அத்தனை செட்டிங்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது ஆக்சுவலி என்னென்னா ஆடியோ குவாலிட்டிக்காக கேண்டனோட ஒரு 13 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அது ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகலை. ஆனால் என்னென்னா நம்ம சில கார்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவோம், இதோடி ஒட்டி இருந்ததுன்னா பானட்டோட விசிபிலிட்டி எங்கேயும் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா இது ஆல்ரெடி ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் எஸ்யூவி, நல்லா அப்ரைட்டாக நம்ம உட்காந்துருக்கிறதுனால பானட் ஆல்ரெடி தெரியுது. அப்போ அந்த இதில் இது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மாதிரி ஃபீல் இல்லை. செகண்ட் ரோ பார்க்கலாம். டோர் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அப்பர்ச்சரும் பெருசு தான். பெருசாக ஹெட்டை மைண்ட் பண்ணாமல் இது வந்து ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவி இல்லாதனால நம்ம பிடிச்சி உள்ளே ஏறணும்னு அவசியம் இல்லை. கேஷுவலாக உள்ளே வரலாம். நம்ம டோரை பூட்டினோடனே ஒரு சாலிடான ஒரு டட் இருக்குது. ஒரு யூரோப்பியன் பில்டு வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக்சுவலி செகண்ட் ரோ நல்ல சர்ப்ளஸான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ரோ. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் ஒரு ஃப்ளாட்டானது தான். இப்போ யூரோப்பியன் கார்ஸ் எப்போவுமே ஒரு ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஒரு 4 சீட்டராக தான் அவங்க மீன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் குஷாக்கில் பார்த்தாலும் ஒரு 5 சீட்டராக நம்ம சொல்ல முடியாது, ஒரு 4 சீட்டராக சொல்ல முடியும். இதில் அந்த ஒரு ஸ்பேஸிங்கில் வந்து உங்களுக்கு கார் பெருசுனால 3வது ஒரு ஆளுக்கான பாயிண்ட் இருக்குது. ஆனால் ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, நல்லா ஹையாக இருக்குது. 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். மொபைல் வைக்கிறதுக்கான பாக்கெட் இது அவங்களுடைய ஸ்மார்ட் பாயிண்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கூட இதுலேயும் ஒரு 3 பாட்டில் கப் ஹோல்டர் மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்ல முடியும். ஏசி பார்த்தீங்கன்னா இங்கே தனியான ஒரு 3வது ஜோன் இங்கே தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எல்லாமே டச் எனேபிள்டு தான் பார்த்தீங்களா. கெப்பாசிட்டி டெம்பரேச்சர் கூட்டுறது குறைக்கிறது. சி டைப் சார்ஜர் ப்ளஸ் வந்து 12 வால்ட்டில் ஒரு சார்ஜர் அடாப்டரும் இருக்குது. ஃபுட் வெல்லுக்குள்ளே ஏசி வென்ஸ் இருக்குது. அப்போ காலுக்கான ஃப்ளோ கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம டீப்பாக அதில் பார்க்கும்போது தெரியுது. இங்கேயும் அந்த விசிபிலிட்டி லைட் உள்ளே வருது. ஹெட்ரூம் ஓகே தான். ஹெட்ரூம் தேவையான அளவு இருக்குது. 9 ஏர்பேக்ஸ் இருக்கிறதுனால இந்த பாயிண்டில் உங்களுக்கு ஏர்பேக்குடைய அந்த இது இருக்குது. இங்கே வந்து ஒரு கோட் ஹூக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்போ ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல் சாய்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன் லைட்டிங்கும் அதில் அந்த டோர் வந்து ஒரு ஏரோ ஃபின் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறது கூட. இதில் பார்த்தீங்கன்னா சன் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கிளவரான ஒரு ஃபீச்சர் நம்ம என்ன சொல்ல முடியும்னா அந்த பின் வந்து ஆக்சுவலி அதில் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பின் வைக்க முடியும். இதை நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும். எதையும் நம்ம வேஸ்ட் எதுவும் ஓப்பனாக இருக்காத மாதிரி இதில் வைக்க முடியும். நல்ல விஷயம். எப்போவுமே ஸ்கோடா ஏதாவது ஒரு கிளவர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அது இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் பூட் பேசும்போது ஒரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பூட்டோடைய அந்த மேட் வந்து டபுள் லேயர்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணும்போது ஒரு ஸ்டைலில் இருக்கும், நார்மலி வைக்கும்போது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். இது அப்போ 5 சீட்டராக பர்ஃபெக்டாக ஸ்பேஸ் இருக்குது. எக்ரெஸ் பார்த்துட்டு 3rd ரோ பார்க்கலாம். எக்ரெஸ் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். 3வது ரோட ஆக்சஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லிவர் இருக்குது. அது நம்ம புல் பண்ணும்போது இந்த அளவுக்கு இந்த ரெயிலிங்கில் மூவ் ஆகுது. ஆக்சுவலி இது டம்பிள் ஆகாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் உள்ளே ஏறணும். 3வது ரோவில் ஏறுறது முதுக பார்க்கணும். அம்மா இது வந்து 3வது ரோவில் இருக்கிற பர்சனுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து, ஏன்னா இப்படி உட்கார்ந்துருக்க கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அப்போ அவங்க மொபைல் வைக்கட்டோன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜெரோம் வாங்க உட்காருங்க. ஜெரோம் உன்னுடைய கம்ஃபர்ட் பாயிண்ட்டுக்கு செட் பண்ண. ஓகே. ஆக்சுவலி என்னென்னா நான் இப்போ உட்காந்துருக்கிற ஆங்கிள் வந்து ஒரு ஸ்குவாட் பொசிஷன், லோவான ஒரு சீட்டு. இதை வந்து கொஞ்சம்
போதும். இதுக்கு மேலே எனக்கு முட்டில் இடிக்கும். கிட்ஸை உட்கார வைக்கலாம். இது வந்து ஒரு அடல்ட்டுக்கான சீட்டாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா முதல் கோடியாக்லேயும் நம்ம இந்த பாயிண்ட்டை பேசியிருந்தோம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம். இப்போ ஆக்சுவலி இருக்கிற இந்த பொசிஷன் வந்து மேக்ஸிமம். ஆனால் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக எல்லாம் வரல. அந்த ஏசி வெண்ட் தான் நமக்கு கிடைக்கணும். ஆனால் 5 சீட்டர் தான் இது, 7 சீட்டர் கிடையாது. கிட்ஸை வந்து உட்கார வைக்கலாம். எக்ரஸ் பார்க்கலாம். எக்ரஸில் கொஞ்சம் வேலை இருக்குது. இவ்வளோ மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹெட்டை மைண்ட் பண்ணி பேக்கை மைண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெளியே வரலாம். ஆக்சுவலி ஸ்கோடாவுடைய கிளவர் ஃபீச்சர்ஸில் நிறைய இன்னோவேட்டிவ் விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த காரில் பார்த்தோன்னா இந்த மேட்டில் ஒரு இன்னோவேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறது ஒரு கார்பெட் டைப்பில் இருக்கா, இது வந்து இப்படி பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் பிவிசி மாடலில் இருக்கும். இதோடைய யூசேஜ் நீங்கள் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் வெட்டான ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்க, இதை வந்து நம்ம இதில் நீட்டாக டக்கின் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த இடம் வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து கேம்பிங் எதாவது பண்ணுறவங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். டியூவல் லேயர், இது வந்து மல்டி ஃபங்க்ஷனாக யூஸ் ஆகுறது ஒரு நல்ல விஷயம். என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். என்ஜின் ரூம் திறப்போம், ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வெயிட் தெரியல. ஆக்சுவலி நல்ல நீட்டாக இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதுக்குள்ளாகட்டும் ஃபயர்வாலோட குவாலிட்டி பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபயர்வால். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம கார்ஸுக்கு அடியில் நம்மளுடைய கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இல்லை வந்து அந்த சைலன்சருக்கு பக்கத்துலலாம் இந்த மெட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிட்டியில் இது பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபயர்வாலோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 4 சிலிண்டர் 2000 சிசி டர்போ பெட்ரோல் இன்ஜின், டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன். இது ஒரு 200 PS பவரும் 320 Nm ஆஃப் டார்க்கும் கொடுக்கும். இதில் நம்ம வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்டி கூட இதை மேட் பண்ணியிருப்பாங்க. இது லிட்ரலி பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் இருக்கும். 4x4 எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லக்கூடியது நம்ம டிரைவிங்கில் பேசலாம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது டிப்பிக்கலி ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டைலில் இருக்குது. தினம் லைட்டாக ரவ் பண்ணிப்பாரு. நீங்கள் அந்த டர்போ கனெக்ட் ஆகிட்டு கட் ஆகுறது எல்லாமே நமக்கு அந்த EGR வால்வ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறது எல்லாமே இதில் கேட்டிருக்கோம். ஒரு நல்ல ரவ் ஹாப்பி இன்ஜினாக தான் தெரியுது. நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து கோடியாக் வந்து ட்ரைவ் பண்ணலாம். இது வந்து ப்ரீமியமான ஒரு கீ ஃபாப். டிப்பிக்கலாக நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாக்ஷிப் மாடல்னால ப்ரீமியம் கீ ஃபாப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர் LED வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. டச் மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் மாதிரியே இருக்கு. அதான் பட்டன்ஸ் உள்ள வந்து அது ஃபீல் ஆகுது. ப்ளஸ் இந்த மேனுவல் கீயை பாருங்களேன், அதுக்குள்ளே சும்மா ஒரு கீ வராமல் இது பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் இல்லை ஃபங்க்ஷன்ஸோட இது இப்படி ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்குது. நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கார்ஸில் இந்த கீ சிலிண்டரில் தான் பட்டன் வச்சுருப்பாங்க. இங்கே எங்கேயும் தனியாக வச்சுருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி அதில் அப்படி வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்னால் வந்து நம்ம பிரேக்கப் பெடல் பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நியூவர் ஜென்ரேஷன் கார்ஸில் வந்து ஷிஃப்ட் பை ஒயர்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஷிஃப்ட் பை ஒயர் கான்செப்ட் வந்து நிறைய ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண இருக்கும். ஏன்னா கியர் ஸ்டிக்கோடைய அவசியம் இங்கே இல்லை. நம்ம வந்து கியர் ஸ்டிக்கே பார்க்க முடியாது. இது முதல்ல ஒரு ரோட்டரி நாபில் இருந்த இடத்துல இருந்து போய் காலமில் கொண்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து நம்ம இப்படி EVs மாதிரி ரொட்டேட் பண்ணுற ஸ்டைல்லே வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும், நம்ம டிரைவா பேடல் யூஸ் பண்ணுறோமா என்னன்னு உள்ளது. இதில் ப்ரெஸ் பண்ணால் பார்க்கிங் ஆயிரும். அப்படி இது வந்து இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. கூட வந்து ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி பெரிய பேனரோமிக்கெல்லாம் இருக்கக்கூடிய மாடல்ஸில் சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் ஒரு எமர்ஜென்சியில் சீட் பெல்ட்டோட பர்பஸ் சர்வ் ஆகும். இல்லாட்டி நம்ம சீட் பெல்ட் இருந்து விலகி போயிடுவோம். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கார்ஸ் இல்லை ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற கார்ஸ் வச்சுக்கிட்டு மற்ற ரோடு யூசர்ஸோட நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் ரோட்ஸ் எல்லாருக்குமானது, எல்லாரோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஓட்டுவோம். ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்க, இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்போம். கோடியாக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு டிப்பிக்கல் யூரோப்பியன் எஸ்யூவியோடைய ஃபீல் என்னன்னு உள்ளது நம்ம இதில் உட்கார்ந்துருக்கும் போதே நமக்கு தெரியும். ஃபஸ்ட் இந்த ஆக்டிவ் சீட் பெல்ட்னு சொல்லக்கூடிய விஷயம், அதை ரிட்ராக்ட் ஆகிறது பாருங்கள். நம்ம ஒரு ஸ்பீட்ஸ் வந்தோடனே நம்ம மார்க்கெட்டில் ஆட்டோவான லாக் வந்து 20 km ஸ்பீடில் லாக் ஆகிறது மாதிரி இது வந்து நம்மளை அப்படி கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிடும். அது அந்த ஒரு நல்ல ஃபீல், நம்மளை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அந்த யூரோப்பியன் கதை நான் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு
ஒரு ஹெவியான ஒரு பெரிய கார் ஃபீல் வந்து நம்ம உட்கார்ந்த உடனே நமக்கு தெரியுது. நம்மளுடைய அந்த சீட்டிங் பொசிஷன், இந்த தை சப்போர்ட்டுக்கான எக்ஸ்டெண்டர், இது எல்லாமே அந்த ஒரு கனெக்டில் இருக்குது. அப்புறம் ஸ்டியரிங் பற்றி தான் மெயின் விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டியரிங்கோட வெயிட்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு டிரைவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுல ஒரு மேஜரான ஒரு பார்ட். அந்த கார் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்மளுடைய ஃபீல்லே அது இருக்கிறது ஒரு மெயின் விஷயம். அது நம்ம இதை நாங்கள் ஒரு ரவுண்ட் ஆல்ரெடி ஓட்ட ஆரம்பிக்கும் போதே அது ஒரு நல்ல ஃபீல். இதில் நம்ம ஒரு விஷயம், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸ் பற்றி பேசுவோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம நிறைய இடத்துல நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கோம். குளோபலி இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸ் வந்து உருவாக காரணமே இந்த ஒரு காலகட்டத்தில் இன்லைன் 6 அந்த மாதிரி எல்லாம் இருந்த இடத்துல இன்லைன் 4ல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கம்மியாக்கி ஃபியூயல் எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணி மெட்டீரியல் காஸ்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை வந்து குறைக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ளே வந்து தான் இந்த பர்டிகுலர் இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸ் வந்தது. அப்போ இந்த 2 லிட்டர்னு சொல்லக்கூடியது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், ஆனால் நமக்கு பெரிய என்ஜின். இது இந்த காரோட சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் அது ஓட்ட ஆரம்பிக்கும் போதே அந்த அந்த ஒரு பேலன்ஸ் வந்து என்ஜினில் நமக்கு தெரியுது. டர்போ லேக் இல்லை. 2000 சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் டர்போ இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த லேக் இல்லை. ப்ளஸ் டர்போ வந்து ஒரு 1800 ஆர்பிஎம்லேருந்து ஒரு 4400 ஆர்பிஎம், அதாவது கரெக்டாக 1500லேருந்து 4400 ஆர்பிஎம் வரைக்கும் அந்த டர்போ வந்து ஒரு 320 நியூட்டன் மீட்டர் பீக் டார்க் எடுத்துகிட்டு வரும். அப்புறம் இந்த சேசிஸோடைய ஒரு அஜைலான ஒரு சேசிஸ், நீங்கள் இவ்வளோ பெரிய கார், இவ்வளோ ஒரு லெங்தியரான ஒரு 5 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை. அதை எப்படி நான் கம்பேர் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு எம்பிவியை நம்ம இதில் ஓட்டுறோன்னு வைங்களேன், ஹைக்ராஸை வந்து இதில் கம்பேர் பண்ணால் நீங்களே ஒரு ஆட் கம்பேரிசன் தான் சொல்லுவீங்க. ஆனால் இப்போதைக்கு ஹைக்ராஸை நான் இதில் சொல்லணும் ஒரு எம்பிவி ஸ்டைலில். இந்த மாதிரி நம்மளால் அஜைலாக ஓட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் அது இவ்வளவு கனெக்டடாக நம்ம கூட கட் ஆகாது. அப்போ இந்த என்ஜினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த ஸ்டியரிங்கும் இந்த இந்த ஓவரால் அந்த ஒரு சேசிஸோடைய இதுவும் ஒரு டிரைவரை இனிஷியலி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது, டவுட்டே கிடையாது. அப்படின்னா அங்கே போகிற அக்டாவியாலாம் ஒரு சீசனில் டிரைவரை எப்படி கனெக்ட் பண்ணிச்சோ இந்த காருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ எஸ்யூவி செடான் வேறு தான், ஆனால் இந்த கனெக்டிவிட்டி இதில் இருக்குது. அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி நம்ம ஏறி உட்கார்ந்தோன்னே நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபீல் தான் இதில் ஒரு விஷயம். இப்போ சிட்டி டிரைவர்கிட்ட பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கார் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம ரெகுலராக ஒரு சின்ன ஹேட்சையோ இல்லை வந்து ஒரு செடானையோ நம்ம எடுத்துகிட்டு போகிறது மாதிரி சிட்டி ஸ்பீட்ஸ்குள்ளே எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான மூவ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இது கொஞ்சம் நிறைய எடுக்கும். ஆனால் ஸ்பீட்ஸில் நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி ஓட்ட முடியும். அந்த இடத்துல ரொம்ப லைட் ஃபுட்டடாக நம்ம ஓட்டினா போதும். அதுதான் இந்த என்ஜினோடைய ஒரு அட்வான்டேஜ். இப்போது டீசல் லவ்வர்ஸுக்கு வந்து டீசலோட டார்க் ஃப்ளோ, அதோடைய ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச், அதுலேயும் இந்த கோடியாக்கோட இனிஷியலி இருந்த அந்த 2 லிட்டர் டிடிஏ எல்லாம் வந்து டீசல் லவ்வர்ஸோடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, பெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினில். அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ நம்ம வந்து ஒரு டர்போ பெட்ரோலை பார்க்குறோன்னா, நம்ம ஆல்ரெடி இது கோடியாக்கில் ஓட்டிட்டோம், டிக்வானில் ஓட்டியிருந்தோம். அந்த இடத்துல இந்த என்ஜின் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு கேப் வைக்கல. அப்புறம் ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது கிரால் ஆகுது. இந்த டிரான்ஸ்மிஷனும் சிட்டிக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த DQ381 சீரீஸில் இருக்குது. வெட் கிளச் சிஸ்டம், அதில் வந்து அந்த நிறைய என்ஜினியரிங் அதுக்குள்ளே அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த மெகட்ரானிக் யூனிட்டோட டியூனிங் எல்லாம் வந்து நம்மளுடைய இந்த மாதிரி டிராஃபிக் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெல் டியூன்டாக இருக்கிறது நமக்கு இதில் ஓட்டும் போதே நமக்கு தெரியுது. அது பெருசாக லேபர் ஆகலை. ஆனால் அந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி சொல்லும்போது சீம்லெஸ்ஸான அப்ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங், அது அப்ஷிஃப்ட் பண்ணுறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தடவை கூட இவ்வளோ நேரம் நாங்கள் ஓட்டினதில் வந்து எங்கேயுமே அது தெரியலை. அது பாட்டுக்கு அது அப்ஷிஃப்ட் ஆகுது, அது பாட்டுக்கு வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் ஒரு ஈகராக இருக்குது. நீங்கள் வந்து டர்போ பெட்ரோல்ஸ் எல்லாம் ஓட்டும் போது அந்த ஈகர்னஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியானது மாதிரி இருக்கும் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். இதில் வந்து அந்த ஈகர்னஸ் தெரியுது.
நம்ம இப்போ இன்ட்ரோ பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு ப்ரீமியம் காராக ஒருத்தங்க பார்க்கணும், அது ஒரு குளோபல் காராக இருக்குன்னு சொல்லும்போது அடுத்த ஒரு கன்சர்ன் வந்து கம்ஃபர்ட். இந்த கம்ஃபர்ட்டுக்குள்ளே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ரைட் குவாலிட்டி அந்த கம்ஃபர்ட்டில் வரும். நான் அது பின்னாடி சீட்டில் அது தெளிவாக பேசுகிறேன். டிரைவர் பெர்ஸ்பெக்டிவில் பேசும்போது அந்த கம்ஃபர்ட்டுக்கு நிறைய சேலஞ்சை கொடுக்குற ஒரு ஏரியா பார்த்தோன்னா பிரேக்கிங். ஏன்னா நீங்கள் வந்து பிரேக்ஸ் வந்து ஹை ஸ்பீட் என்ஜின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தேவை ஸ்டாப்பிங் போகிறதுக்கு. ஆனால் அந்த பிரேக்கோட கேலிப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளையும் ஸ்டாப் பண்ணணும், பின்னாடி இருக்கிறவங்கள வந்து அனாயும் பண்ணக்கூடாது, பாதரும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிரேக் டியூனிங் இதில் இருக்குது. பிரேக் வந்து நல்ல ஒரு கேலிப்ரேட்டட் பிரேக், பெடல் நல்லா இருக்குது, ஜி ஃபோர்ஸ் எல்லாம் சுத்தமாக கிடையாது. அந்த சேசிஸோட ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் ஸ்டியரிங், நீங்கள் வந்து இந்த சேசிஸில் இருக்கிற ஒரு பெஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி அஜயில் அவங்களால கட் பண்ணி போக முடியும். நம்ம இதுக்குள்ளே வந்து சீம்லெஸ்ஸாக போக முடியும். இன்ஃபேக்ட் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி டிரைவிங் நேச்சர் நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவோன்னா பின்னாடி இருக்கிறவங்கள வந்து பாதரே பண்ணாது, அது பாட்டுக்கு நம்மளால் அப்படி போயிட்டே இருக்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. இப்போ கம்ஃபர்ட்டில் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் கம்ஃபர்ட்டுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணுது. அப்புறம் சஸ்பென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மாடலில் வந்து இப்போ இந்த கார்ஸை நல்லா ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அடாப்டிவ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருந்தது, வெரைட்டி ஆஃப் டிரைவ் மோட்ஸுக்கு அதில் சின்ன கேலிப்ரேஷன் டியூன் இருக்கும். இதில் அது இல்லை. ஆனால் கூட ஒரு சாஃப்ட்வேர் டியூனில் இதை டியூன் பண்ணியிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ரியரில் அந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்குது, ஃப்ரெண்ட்லையும் அவங்களுடைய அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் ஒரு கம்ஃபர்ட் ஸ்பெக்கான ஒரு டியூன் பண்ணியிருக்கிறது தெரியுது. ஒரு நான் இதை ப்ளஷ்ன்னு சொல்லலாமா? ப்ளஷ்ஷாக தான் இருக்குது இல்லையா? நமக்கு கொஞ்ச நாள் ஸ்டிஃப்னஸ் இல்லை, அதுதான் அந்த பாயிண்ட். நமக்கு கொஞ்ச நாளாக இந்த பேலன்ஸ்டு ஸ்டிஃப்னஸ் இல்லை, ஸ்டிஃப்னஸுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எய்தர் அது பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்டிஃப்னஸில் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ரொம்ப நாள் தாண்டி ஒரு ஹை ரைஸ் எஸ்யூவியில் ஒரு 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 ப்ளஷ்னஸ் இருக்குது. அந்த சாஃப்ட் தான், எக்ஸாக்ட்லி அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு தெரியுது. அதுலேயும் பின்னாடி நல்லாவே தெரியுது இல்லை? ஓகே. அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் சீக்கர்னா இதை கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் கூட என்ன தெரியுமா சொல்ல முடியும், 3வது ரோ இருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தியா. 3வது ரோ இருந்தாலே அந்த 3வது ரோவில் ஒரு 2 ஹியூமன்ஸ் இருக்கணும்னு உள்ள ஒரு பாயிண்ட் வச்சு அந்த சஸ்பென்ஷனில் கொஞ்சம் ஒர்க்கு நார்மலி நடக்கும், ரெகுலராக உடைக்கும். அப்போ அந்த ஒரு அட்வான்டேஜ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பெப்பி டு த கோர் சிட்டியில் வந்து ஒரு கரெக்டா சைஸே ஃபீல் ஆகலை நான் ட்ரைவ் பண்ணும்போது. ஒரு எக்கோஸ்போர்ட் சைஸில் உள்ள அந்த சப் 4 மீட்டர் சைஸில் உள்ள ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற ஒரு ஃபீல் தான். அப்புறம் நல்ல விசிபிலிட்டி. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல கூட பிளைண்ட் ஸ்பாட் இது வரைக்கும் நம்மளை பாதர் பண்ணலை. இங்கே கேப் இருக்குது, இதில் ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸ் இருக்குது, பாண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, நல்ல சீட்டிங் பொசிஷன், அந்த ஸ்டாண்ட்ஸ் தான் இதில் ஹைலைட்டே. அப்புறம் மிரரோட பிளேஸ்மெண்ட்ஸும் பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டரில் வந்து அந்த அக்கா வந்து எனக்கு அந்த கேப்பில் கரெக்டாக தெரிஞ்சது, நான் ஸ்டாப் பண்ண அவங்க போயிட்டாங்க. சில கார்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியவே செய்யாது, நிறைய பேர் நம்மளை திட்டுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது பிளைண்ட் ஸ்பாட், அதுக்கு நிறைய பேர் அதை பிளைண்ட் ஸ்பாட்டை பாதர் பண்ணாமல் ஓட்டுவாங்க. அப்போ இது அதில் எல்லாம் பிரச்சனை கிடையாது. மெயினாக அந்த ஒரு நம்ம இருக்கிற ஒரு ஆங்கிள் வந்து ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் ஏர் கண்டிஷனிங் நம்ம இன்டீரியரில் பேசினோம், 3 ஜோன்ஸ் நல்ல கம்ஃபர்ட் செட்டிங்கில் இருக்குது. சீட்ஸில் வந்து ஒரு ப்ளோவர் சவுண்ட் இல்லாத வென்டிலேஷன் சிஸ்டம், இது வந்து சக்ஷன் ஸ்டைலாக இருக்குது. அதனால நம்மளை வந்து அனாய் பண்ணலை. பொதுவாக நம்ம சீட் வென்டிலேஷன் போட்டாலே ஹம்மிங் சவுண்டோட தான் இருக்கும். ஆனால் இது வந்து சக்ஷன் டைப்னால நல்லா இருக்குது. ஐ மீன் உள்ள அப்படி நம்மளை கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கு. அது ஃபீல் ஆகலை பெருசாக, அந்த ப்ளோ ஆகிற ஒரு ஃபீலிங் இல்லை, ஆனால் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம்னா தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லக்கூடியது இந்த மாதிரி என்ஜின்ஸ் ஓட்டும் போது நமக்கு இன்னும் அது எவிடெண்ட்டாக ப்ரூவ் ஆகும். ஒரு ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஸ்மாலர்னால் நான் 1 லிட்டருக்கே வரல, 1500 சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டர்போ கனெக்ட் பண்ணி அதை அவுட்புட் எடுக்கும் போதே நமக்கு அது தெரியும். அதில் கொஞ்சம் வேலைகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கு அந்த என்ஜின். ஆனால்
நீங்கள் இந்த என்ஜினை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு 1700 ஆர்பிஎம் ரேஞ்சில் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. 90ல் என்ஜின் வெஹிக்கிள் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் 2000 ஆர்பிஎம் ஹிட் பண்ணால் அது 100 கிட்ட வரும். நான் 2000 கிட்ட கொண்டு வந்து 100. ஒன்று அது எவ்வளவு ஃப்ரீயாக அது ஓடுது பாருங்களேன். அது டர்போ அசிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ஆனால் அது ஃப்ரீ ரவ்விங்காக நீங்கள் ஆல் டே த்ரூ நீங்கள் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி என்ஜின்ஸை ஓட்ட முடியும். இதை எப்படி நான் கம்பேர் பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து இந்த பழைய ஹோண்டாவுடைய பெட்ரோல்ஸ் இருக்கும் பாருங்கள். ஹோண்டா ஃபேன்ஸ் ஆனதுக்கு காரணமே அந்த மாதிரி பெட்ரோல்ஸ்னால தான். அந்த 1.8 நம்ம சிவிக்கில் இருக்கிறது, 2.4 அக்கார்டில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் காலிலேருந்து ராத்திரி வரை ஓட்டிக்கிட்டே இருக்கலான்னு தோணும், அதில் போயிட்டே இருக்கலான்னு தோணும். இது வந்து அப்படி ஒரு ஃபீல், அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு. இங்கே லேபரிங் இல்லை, இங்கே வந்து நம்ம அதோடைய அதை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுற ஃபீல் இல்லை, அது பாட்டுக்கு லீனியராக இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து நார்மலாக நம்ம ஓட்டுற ஒரு ஃபீலிங்கில் ஸ்டியரிங்கில் நேரமே இருந்ததுக்கு வெயிட் வந்து ஆட் ஆச்சுது. வெஹிக்கிளில் கொஞ்சம் கூட கம்போஸ்டான ஒரு ஃபீல் அந்த ஸ்டியரிங்கில் இருந்து கொடுக்குது. நம்ம லேன் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணும்போது நான் அதுக்குள்ளே ஒரு டீப் கட்டு, இதை நான் இதை செக் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் அந்த சேசிஸோடைய கண்ட்ரோல். இப்போ டர்போவுக்கு வேலை வந்துச்சு. நீங்கள் வந்து 4000 ஆர்பிஎம் எல்லாம் வந்தீங்கன்னா அது இல்லீகல் ஸ்பீட்ஸுக்கு போயிடுது. அது நம்ம பண்ணக்கூடாது. நான் ஃப்ரீ ஸ்ட்ரெச்சை பார்த்ததுனால தான் ரவ் பண்ணேன். அதுதான் டர்போடு யோடைய சப்போர்ட்டும் அந்த 2000 சிசியோடைய அட்வான்டேஜும். இப்போ நீங்கள் இந்த கார் வந்து ஜெர்மனியில் நீங்கள் ஆட்டோபேன்லலாம் ஓட்டுறவங்கள நினச்சி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆவரேஜாகவே 100 மைல்ஸ் ஓட்டுவாங்க, 160 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுவாங்க. அது பாட்டுக்கு அப்படி போயிட்டே இருக்கும். அந்த ஒரு ஸ்டைலான ஒரு செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின், அதை நீங்கள் ஓட்டும்போதே தெரியுது. அதனால் வந்து அவ்வளோ கனெக்டட் டு டிரைவர். இதுக்குள்ளெல்லாம் க்ளோஸ் காலெல்லாம் எடுக்கக்கூடாது, லெஃப்ட் கட் பண்ணி போயிடலாம். இந்த லேன் ஆக்சுவலி கேர்ஃபுல்லாக கட் பண்ண வேண்டிய லேன். இது நமக்கான லேன் இல்லை, ஆனால் டிராஃபிக் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே ஸ்டாக் இங்கே இருக்கும். இப்போ இந்த சாஃப்ட் டியூன் சஸ்பென்ஷனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. இந்த சைடு எஃபெக்ட் இப்போ நான் டேனிட்ட கேட்க போகிறேன். நான் நினச்ச ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த ஆன்சர் ஒன்று சொல்லு பார்ப்போம். அந்த ரோல் அதில் இருக்குது. ஏன்னா இதுதான் இது ஆக்சுவலி இந்த ஒரு அந்த பவுன்ஸே இருக்குது. இது வந்து எங்களுக்கு பெருசாக பிடிக்காது உண்மையிலே. நாங்கள் வந்து அந்த ஸ்டிஃபர் ஸ்டைல்லே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பழகிடுச்சு. அதாவது ஒருத்தங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை, அது நம்ம டீமே அப்படிதான். அது ஸ்டிஃப்னா ஹெவி இல்லை, ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை. நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் இதில் நம்ம ஓட்டி நம்ம பிடிச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு ரோல் அங்கே லைட்டாக காட்டுது. அது நீங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் தெரியுது, கொஞ்சம் லீனியராக கட் பண்ணும்போது தெரியுது. இப்போ அந்த ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருக்கு. அப்புறம் ஓவர்டேக்கிங் எல்லாம் சீம்லெஸ். டிஎஸ்டி சில நேரம் நம்மளை இன்ட்ரெஸ்ட் படுத்துறதே இதில் தான். அது நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் அது பண்ணும். அப்புறம் பேடல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டணும், உங்கள் கண்ட்ரோலில் கியரிங் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா பேடலில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே அந்த கியர் ஸ்டிக் இல்லாத ஒரு குறை டிரைவிங்கில் இருக்க தான் செய்யுது. அந்த கியர் ஒரு காலகட்டத்தில் நம்ம கியர் ஸ்டிக் மேலே கை வச்சு பழகிட்டோம். அதுக்கப்புறம் கூட அதை அப்படி பார்த்தா தான் ஒரு ஃபீல். இங்கே அதெல்லாம் வேக்கண்டாக இருந்த ஒரு ஈவிஷான ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஸ்டியரிங் ரீசெண்டர் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஃபீலோட தான் கட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ரவ் பண்ணி ஓட்டினாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்காது. லீனியராக ரவ் பண்ணோம்னா, ரொம்ப ரவ் பண்ணால் தெரியும். இப்போ இந்த கம்ஃபர்ட் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. இந்த கம்ஃபர்ட்டில் என்விஹெச் வந்து ஒரு ஃபேக்டர் இல்லையா. என்ஜின் நாய்ஸ் வந்து கம்மி நம்ம பேசிட்டோம். வெஹிக்கிள் வெளியில் கிடைக்கக்கூடிய நாய்ஸில் ஒரு பெரிய நாய்ஸ் இன்னைக்கு வரக்கூடியது வந்து ஏரோடைனாமிக் இல்லாமல் வின் நாய்ஸ் வந்து வர்றது. அதுக்கு எக்ஸாம்பிள், நோ அஃபென்ஸ் டு ஹோண்டா, நான் வந்து சொல்லணும், வேறு வழி இல்லை, எலிவேட் நான் சொல்லி தான் ஆகணும். இந்த கம்பேரிசனுக்கு இல்லை, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எலிவேட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், ஹோண்டாவுடைய சஸ்பென்ஷன் சிஸ்டம், அந்த இன்டீரியர்லாம், அந்த கம்ஃபர்ட் எல்லாம். ஆனால் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஏதோ ஒன்று தேவையில்லாமல் கேட்குதேன்னு கேட்டால் அதோடைய வெர்டிக்கல் பில்லர்ஸ், அந்த பாக்ஸி ஷேப் இருக்கும். இந்த காரோட எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எங்கெல்லாம் விண்டை ப்ளீட் பண்ணணுமோ அதெல்லாமே ப்ளீட் ஆகி ப்ராப்பரான ஒரு என்ஜினியரிங். அதனால இங்கே எங்கேயுமே வின் நாய்ஸ் இல்லை. அப்புறம் பேடிங், நீங்கள் வந்து
ஃபயர் வால் பார்த்தீங்க, ஃப்ளோரில் வந்து நல்ல திக்கான இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க. வீல் வெல்ல சுற்றி நல்ல பிளாஸ்டிக் லேடிங் இருக்குது. அப்படி பேடிங் இருக்கிறதுனால வேற எந்த நாய்ஸுமே இல்லை, என்ஜின் சவுண்டுமே இல்லை. ஸோ நல்ல ரிஃபைன்டாக அந்த கம்ஃபர்ட் ஸ்பெக்லேயே போக முடியும். எனக்கு இது வந்து ஒரு எவரிடே காராக ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி ஓட்டலாம் இந்த காரை. அதுக்குமே அங்கே நான் சொன்ன பாயினா மைலேஜ்னு ஒரு சவுண்ட் வந்து அதுதான் அதில் ஒரு கன்சர்ன். நானே நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். என்னன்னா ஒரு 2 லிட்டராக இருந்து நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்து 2 லிட்டர் டீசலில் கிடச்சா கூட சிட்டியில் ஓகேன்னு நம்ம வைப்போம் இல்லையா. ஆனால் இதில் அந்த ஃபியூல் எக்கனாமின்னு சொல்லக்கூடியது ஒரு கன்சர்ன். பெட்ரோல்ஸ் அதுலேயும் பிகர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸில். ஆக்சுவலி இந்த ரிவ்யூ ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்கோடா வந்து இந்த மீடியா ரிவ்யூக்கு நம்மளை கூப்பிடலை. நம்ம கைலாக் போயிருந்தோம். இது ரொம்ப லிமிட்டடாக தான் கூப்பிட்டுருந்தாங்க. நைட் டிரைவ் எல்லாம் கொடுத்தாங்க ஜேர்னல்ஸுக்கு. அப்போலேருந்தே நமக்கு அது மேட்டர் இல்லை, நமக்கு ஓட்டுறது தான் மேட்டர். ஓட்டுறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வரும்போது தான் இவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு உள்ள ஒரு ஃபீல் இருந்தது. அதனால இவங்க கிட்ட கரெக்டாக கேட்டு நிறைய நாள் வந்து எங்களுடைய டைமிங் மிஸ் ஆகி இருந்தது. சரி, ஒர்த்த டிரைவ் ஒரு ஃபீல் நம்ம தேடினது வந்து கிடச்ச ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் இனி டிரைவ் மோட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ மோட்ஸ் இருக்குது. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட், ஆஃப் ரோட், ஸ்னோ, இண்டிவிஜுவல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தெரியும், பல தடவை நம்ம பேசினதான். இண்டிவிஜுவல் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் கான்செப்ட் எல்லாம் இதை யூஸ் பண்ணோம். மெஷினை நம்ம லேர்ன் பண்ண வச்சு நம்ம ஸ்டைலுக்கு எடுக்க முடியும். ஆனால் உண்மையிலேயே நார்மல் மோடே போதும் நம்ம ஸ்டைலுக்கு. இங்கே ஸ்னோ எல்லாம் இல்லை, அதனால அதுவும் இல்லை. ஸ்போர்ட் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஏதோ ஒன்று ஃப்ரீயான ஒரு ஃபீல் அங்கே வந்துடும். அதை எப்போவுமே நம்ம காட்டுறது தான். ஈக்குவெல்லாம் போட்டு ஓட்ட முடியாது. அது இந்த காருக்கு வந்து அதுக்கு பேசாமல் நம்ம 1500cc டர்போ வாங்கி ஓட்டலாம். ஆனால் நார்மலாக கரெக்டாக இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் நல்ல தெளிவாக தெரியுது. அடுத்து எர்கனாமிக்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்து சொல்லணும். நீங்கள் ஒரு குளோபல் எஸ்யூவி குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுல வந்து நீங்கள் நத்திங் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு உள்ளது இதில் நல்லாவே தெரியுது. ஏன்னா மெயினாக இந்த ஏசி மேலே அடிக்கலை. ஏசியை நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம், அது பாட்டுக்கு பின்னாடி போகுது. ஆனால் நம்மளை கம்ஃபர்ட்டில் தான் வச்சுருக்குது. நம்ம ஊரில் உள்ள கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்டை தூக்கி இந்த கைக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம இதில் கையை வச்சுட்டு இருந்தோன்னா இந்த கையை ஃபுல்லாக சில் பண்ணி கொஞ்சம் கழிச்சு கை நம்பாகும். இந்த வெண்ட் இங்கே இருக்கும். இதை நம்ம இங்கேயும் வைக்க முடியாது, அங்கேயும் வைக்க முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த ஸ்பேசிங். அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஏரியா, நம்மளோட கார்ஸோட சைஸ் எல்லாம் சின்னது உண்மையிலே. அது நம்ம நிறைய ரீசனால். ஆனால் இதுதான் ஒரு எஸ்யூவியோட பேசிக் சைஸ். இந்த சைஸ் இருந்தால் தான் அந்த கம்ஃபர்ட்டை நம்மளால் கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா இதில் 4x4 இருந்தோடனே இது ஒரு ட்ரூ ஆஃப் ரோடராக நீங்கள் நினைக்கக்கூடாது. கூட வந்து இதில் ஒரு ஸ்னோ மோட் இருக்கிறதுனால நம்ம வந்து இது ஒரு ஆஃப் ரோட் மெட்டீரியலாகவே நம்ம இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த கார் இன்டன் பண்ணியிருக்கிறது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் ரியர் வீலுக்கும் ட்ராக்ஷன் கிடைக்கணும்னு நமக்கு அவசியம் இருக்கும்போது அந்த ட்ராக்ஷனை கிடைக்கிறதுக்கான சப்போர்ட்டுக்காக தான் இந்த சிஸ்டம். இது பேசிக்கலி ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்குது. இது ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் தான். யூரோப்பில் வந்து விண்டர் வரும்போது அவங்களுக்கு ஸ்னோ வரும்போது அந்த ஸ்னோவை தாண்டி போகணும் இல்லையா. நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம், அவங்க ஸ்னோவை வந்து இது பண்ணுறதுக்கு படுற அவஸ்தை. அந்த இதுக்கு தான் இந்த ஸ்னோ வச்சிருக்கே தவிர இப்போ இந்தியாவில் இந்த ஸ்னோக்கு வந்து பர்பஸே இல்லை. அதனால நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ட்ரூ ஆஃப் ரோடர் கிடையாது. இது வந்து ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர் ஆக்சில் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் மல்டிப்ளேட் கிளச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ஆகும். அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து கொஞ்சம் ஹியூஜாக அதில் பேக்கில் இருக்கிறது. அது அப்படி பின்னாடி போய் பின்னாடி ஆக்சுவலி நம்ம நிறைய ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்தோட இது பேசியிருப்போம். அது தேவைன்னு இருக்கும்போது அந்த கிளச்சு சிங்க் ஆகும். சிங்க் ஆனோன்னா அது பேக்கில் வந்து வீலுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும். அப்புறம் இவங்களுடைய அந்த டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் அது வந்து இந்த வீல் ஸ்பின் ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அந்த டார்க் வெக்டாரிங்கையும் வந்து அது இது பண்ணும். அது ஆக்சுவலி இது ஒரு செயின் ஆஃப் சென்சார்ஸோடைய பேசிக்கில் இருக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இப்படி எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ஒஸ்ட் சினாரியோவில் இது வந்து நம்மளை தாண்டி விட வைக்கும். இது நிறைய இடங்களில் நமக்கு யூஸ் ஆகும். ஸ்லிப்பரி ரோட் கண்டிஷனில் யூஸ் ஆகும். நம்ம சப்போஸ் வந்து இதில் அக்வா பிளான் ஆகும், அந்த தண்ணி கட்டி கிடக்கும், அந்த இடத்துல நம்ம டப்புன்னு பிரேக் பண்ணும்போது ஏபிஎஸ் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே கூட வந்து நம்மளை ஸ்டியர் பண்ணி மெனுவர் பண்ணி கரெக்டான கோர்ஸுக்குள்ளே அந்த பாத்துக்குள்ளே இருந்து நம்மளை வெளியே விடாது.
இப்படி இதுக்கெல்லாம் இந்த ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் ஒர்க் ஆகும். நம்ம வந்து டூசானோட கண்ட்ரோல் பண்ணும்போது ஆல்வீல் டிரைவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் பற்றி பேசணும். ஒரு இடத்துல நம்ம நின்னோம், பின்னாடி இருந்து ஒரு புஷ் கிடச்சா அது கொஞ்சம் ஈஸியாக ஏறும், இல்லாட்டி அது ஃப்ரெண்டு டிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அது உடனே அது சிங்க் ஆகும், அந்த அந்த கிளச் சிங்க் ஆகும், அது அப்படி மேலே போகும். அதுக்கான ஒரு சிஸ்டம். இப்போ ரியர் சஸ்பென்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் இதை கரெக்டாக வாசிக்கிறதுக்காக டேப் எடுக்கிறேன் பாருங்க. மெக்பர்சன் சஸ்பென்ஷன் ரெகுலரில். இப்போ நான் சஸ்பென்ஷன் சிஸ்டம் பற்றி சொல்கிறேன். ஃப்ரண்டில் மெக்பர்சன் சஸ்பென்ஷன், லோவர் ட்ரையாங்குலர் லிங்க்ஸ், டார்ஷன் ஸ்டெபிலைசர், அது நம்ம அங்கே ஃப்ரண்டில் பார்த்துட்டோம். ரியரில் பார்த்தோன்னா இவங்க மல்டி எலமெண்ட்னு சொல்கிறதே இண்டிபெண்ட் தான். அதில் லாங்கிடியூட்னல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, கூட வந்து டார்ஷன் ஸ்டெபிலைசர். அதாவது ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் ஃப்ளஷ்ஷாக எப்படி இருக்குமோ அந்த செட்டப் இருக்குது. இங்கே உள்ள அண்டுலேஷன் அங்கே போகாது, அங்கே உள்ளது இங்கே வராது. ஆனால் ஒரு சின்ன நீங்கள் வந்து அதை ஒரு கிராஃபில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு வேவில் அப்படியே ஓடிட்டு இருக்கும். உள்ளே இருக்கிறவங்கள வந்து சூப்பர் கம்ஃபர்ட்டில் வச்சுருக்குது. அது ஒரு ஃபீல். அங்கே உள்ள ஆக்சலரேஷனோ டீசலரேஷனோ பிரேக்கிங்கோ எதுவுமே இங்கே தெரியாது. ஜி-ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது லிட்ரலி பெருசாக இல்லை. அது வந்து நோஸ் டைவும் பெருசாக இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த பார்த்தீங்களா பவுன்ஸ் வந்து உடம்புக்குள்ளே வரல, வெஹிக்கிள் அப்படி இருந்துக்கிட்டு அப்படி எலும்பிச்சு. ஸ்பீட் சுத்தமாக தெரியல. ஒரு நல்ல அட்வான்டேஜ். தை சப்போர்ட் இருக்குது. நாங்கள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள். ஃப்ரண்டில் கொடுத்துருக்கிற அந்த ஃபீல் வந்து செகண்ட் ரோவில் உண்மையிலே இல்லை. ஏன்னா நீங்கள் யூரோப்பியன் கார்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தானே. அங்கே இந்த அக்கேஷ்னல் செகண்ட் ரோ தானே. நம்ம அக்கேஷ்னல் தேர்ட் ரோ பேசுவோம், அவங்க அக்கேஷ்னல் செகண்ட் ரோ பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் ஃப்ரெண்டு வந்து நல்ல பிஸியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே கொஞ்சம் சிம்பிளாக ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷனுடைய ரிஃபைன்மெண்ட்ஸும் அந்த என்ஜினியரிங்கும் இங்கே நம்மளுடைய கம்ஃபர்ட்டை எலிவேட் பண்ணுது அடுத்த லெவலுக்கு. அது கண்டிப்பாக நல்ல எவிடண்டாக இருக்குது. ஆக்சுவலி வெயில் கொஞ்சம் கம்மியாச்சுது, அதனால் இதோட ஹீட்டோட லெவல் நல்லா குறைஞ்சது. ஆனால் நல்ல சன்னி டைமில் ஹீட் கொஞ்சம் உள்ளே வரும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன்னா, டிக்வானும் இதையும் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ டிக்வான் ஆர்லைன் மார்க்கெட்டில் இருக்குது, டிக்வான் ரெகுலர் டிக்வான் இருக்கும். டிக்வான் ஆர்லைன் வந்து இம்போர்ட்டட் ஃபுல்லாக. ஒரு காலத்தில் டிக்வானில் ஆல் ஸ்பேஸ் இருந்தது, 3வது ரோ இருந்த ஒரு மாடல் இருந்து. இப்போ டிக்வான் வர்சஸ் கோடியா கம்பேரிசன் வரும்போது கோடியாக்கு ஒரு அப்பர் எட்ஜ் இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் 3வது ரோ இருக்குதுன்னா அந்த காரில் வந்து இந்த ஸ்லைடரோடைய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் இந்த சீட்டை நம்மளால் ரெக்ளைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த அளவுக்கு நம்மளால் ரெக்ளைன் பண்ண முடியும். இங்கே வந்து பேக்கில் அந்த இது வந்து அந்த கார்கோ பேட் வந்து அதில் இருக்குது. அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ரெக்ளைன் பண்ணி இந்த ஒரு இது வரைக்கும் இருக்க முடியும். நம்மளால் கொஞ்சம் கூட ரூமை க்ரியேட் பண்ண முடியும். இந்த லெக் ரூம் எல்லாம் கொஞ்சம் கூட க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது நிறைய லேன் சேஞ்சஸ் எல்லாம் ஆச்சு, ஆனால் நம்மளை எங்கேயுமே பாதர் பண்ணலை. இந்த டீசலரேஷனுடைய அந்த ஃபீல் வந்து உள்ளே டிரான்ஸ்லேட் ஆகாததுக்கு காரணமே அதோடைய அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். பெரிய கார், நல்ல பெரிய சேசிஸ், நல்ல என்ஜின் வந்து அதோடைய கரெக்டான ஆப்ரேஷன் ரேஞ்சுக்குள்ளேயே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அடிஷ்னலான ஒரு ஸ்ட்ரெஸ் அங்கே வரல. இதெல்லாம் கம்ஃபர்ட்டுக்கு கூட கனெக்ட் ஆகுற ஒரு பாயிண்ட். இப்போ இதில் ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்னே ஃபியூல் எக்கானமி தான். ஏன்னா நீங்கள் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலாக இருந்தாலே, இப்போ நீங்கள் ஒரு 2 லிட்டர் வந்தனாலே சம்வேர் அரௌண்ட் 10 பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் ரியல் ரோட் கண்டிஷனில். கூட இது பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இருக்குது, டிஎஸ்டி கூட அதில் சிங்க் ஆகுது. இப்போ நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டினோன்னா ஒரு என்ன சொல்கிறது, எம்ஐடியில் 5.8 காட்டுது இவ்வளோ நேரம் நாங்கள் ஓட்டின ஸ்டைலுக்கு. சம்வேர் அரௌண்ட் 5 to 10, அதாவது அக்ரெசிவ் டிரைவர்ஸுக்கு. ஆனால் நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன், ஒருத்தங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. சம் 11, 12 வரைக்கும் பழைய கோடியாக்கில் எடுத்ததை பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இது வந்து E20 காம்பேட்டிபிள். இப்போது ஏஆர்ஐ சர்டிஃபிகேஷனில் 2 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பழையதை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னா ஹைவேயில் வந்து நம்ம நீட்டாக க்ரூஸ் பண்ணோன்னா ஒரு டபுள் டிஜிட்டுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டீசல் தான் இங்கே நம்ம மிஸ் பண்ணுறது. டீசல் இருந்ததுன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், எக்கனாமியும் கிடைக்கும். அதுதான் அதோடைய விஷயம். இப்போ நிறைய பேர் இந்த பட்ஜெட்டுக்கு இதில் ஆடாஸ் இல்லைன்னு உள்ளதை ஒரு நெகட்டிவாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதில் ஆடாஸ் வந்து நமக்கு இன்றைக்கி என்ட்ரி லெவலில் இருந்தே நிறைய கார்ஸில் இருக்கிறதுனால அந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஆடாஸ் இல்லை. ஆனால் டிரைவருக்கான மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, ட்ரௌசினஸ் டிடெக்ஷன் ஆகட்டும், அதெல்லாமே இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஆடாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம். அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க.
ஆனால் இந்த காரில் ஆடாஸ் இல்லாததுனால நம்ம எதையும் மிஸ் பண்ணலை, இருந்தால் ஒரு ஆடட் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வேர்டிக்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம யார் இதை வாங்கலான்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெர்மன் லக்ஸுரி பிராண்டு வாங்கணும், பேட்ஜ் நீங்கள் பார்க்கலன்னு வச்சுக்கிடுங்க. அதாவது சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக X1 சொல்கிறேன். X1 கூட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. என்னாலும் X1ல உங்களுக்கு அந்த பேட்ஜ் வேல்யூ இருக்கும், ஆனால் இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அந்த ஃபீல் எல்லாம் அதில் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு ஜெர்மன் ஒரு யூரோப்பியன் காரை பேட்ஜ் நமக்கு ஸ்கோடாவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. அதில் கொடுக்குற காசுக்கான இன்ஃபேக்ட் நீங்கள் இந்தியன் மணியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் கூட இந்த லக்ஸரி பிராண்டை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும். ப்ளஸ் நல்ல ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி, டிரைவருக்கும் கனெக்ட் இருக்கணும். ஏன்னா இது ப்ரைமரி செட் ஆஃப் டியூனே டிரைவருக்கு தான். அந்த ஒரு இதுலேயும் பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கார் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோடியாக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் கார்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பர்சன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய கிராஸ் ஓவர்ஸில் ஒரு பாடி ஆன் ஃப்ரேமுக்கு தக்கதான ஒரு ஃபீலும், அந்த ஒரு பேலன்ஸ்டு என்ஜின், அந்த பேலன்ஸ்டு பாடியை ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ப்ளஷ் ரைடும், ஹேண்ட்லிங்கில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாத ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இப்போ ஒரு யூரோப்பியன் டிப்பிக்கல் குளோபல் கார். யார் வாங்கக்கூடாதுன்னா எக்கனாமி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வாங்கக்கூடாது. கண்டிப்பாக அது ஒரு கன்சர்ன். ஏன்னா டீசல் லவர்ஸுக்கு டீசலுடைய டார்க் ஃப்ளோவும் எக்கனாமி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இதில் ஸ்கோப் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம். SGA ஸ்கோடாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.